வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. பொதுக்குழு கூட்டம் முடிந்த உடனேயே அதிமுக இணைப்புக்கான பேச்சுவார்த்தை துவங்க இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அந்தந்த எம்எல்ஏக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து என்ன சொல்றாரு, கட்சி இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்றாங்க, கட்சி இணைந்தால் மட்டும்தான் 2026 அம்மாவருடைய ஆட்சியை கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. எம்எல்ஏக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அதே தொகுதியில மீண்டும் நம்ம போட்டியிடணும் அப்படின்னா கண்டிப்பா இரட்டையில மட்டும் போதாது, ஓபிஎஸ் அவர்களும் கட்சிக்கு உள்ள வரணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு இருக்கிறது அம்மாவுக்கு நாம செய்யற துரோகமா இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்குள்ள இணைச்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க இருக்கிறாங்க. இது ஏன் இப்படியான ஒரு மாற்றங்கள்லாம் வருது அப்படின்னா, கள ஆய்வுங்கிற பேர்ல ஒவ்வொரு இடங்கள்லயும் மீட்டிங் போட்டு பேசினாங்க. அந்த பேசின ஒவ்வொரு இடங்களிலுமே மிகப்பெரிய அளவுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அடிதடி சண்டைகள்லாம் நடந்திருக்கு. அந்த சண்டைகள்லாம் எதனால நடந்தது அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அந்த சண்டைகள் எல்லாமே நடந்திருக்குது. ஒவ்வொரு இடங்கள்ல பத்திரிகையாளர் கூட உள்ள செல்றதுக்கு அனுமதி மறுத்து இருக்கிறாங்க. அந்த லெவல்ல பயங்கரமான ஒரு மோதல்களோட தான் கலாய்வு கூட்டம் நடந்தது. இந்த கலாய்வு கூட்டத்தில் கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியில கொடுக்கக்கூடிய ஒரு தலைமையா இருக்காரு. கட்சிக்கு முரணா செயல்படுறாரு. கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாருமே வந்துட்டாங்க போல. எம்எல்ஏக்கள் நினைப்பதும் சரிதானே, அதே தொகுதியில போட்டிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறணும். வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும், அதிமுக ஒருங்கிணையணும். அதிமுக ஒருங்கிணைச்சுன்னா கண்டிப்பா நம்ம வெற்றியை பெற்றலாம், நம்மளும் அடுத்து ஒரு எம்எல்ஏ வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை. புதிதாக தேர்தல் காலத்துல இறங்க வரவங்களும் என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையில யாருமே ஏத்துக்கிட்டு கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாங்க. வெறும் இரட்டை இலை சின்னத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம களத்தை சந்திக்க முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் வேற, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலம் வேற. அவங்களாம் மாஸ் லீடர், பெண்களுடைய வாக்குகளை கவர்ந்தாங்க. இன்னைக்கு அதிமுக சுத்தமாவே பெண்களுடைய வாக்கு இழந்துருச்சு. இரட்டை இலை சின்னத்துக்கான அந்த மரியாதையும் போயிருச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையில. அதனால கட்சி ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைக்கிறாங்க. ஏன்னா புதுசா போட்டி போடுறவங்க நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் நிற்பாங்க. வெறும் இரட்டை இலை சின்னத்தை மட்டும் வச்சு நின்று நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. 2021 சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா ராயபுரத்துல வெறும் 27,000 வாக்கு வித்தியாசத்துல தான் டி ஜெயக்குமார் தோக்குறாரு. அவருடைய பையன் 2024 பாராளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் நின்றுமே டெபாசிட் இழக்குது. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா படுதோல்வி சந்திக்குது. விளவங்கோடு இடைத்தேர்தலாம் பார்த்தா வெறும் 5,000 வாக்கு தான் வாங்குது இரட்டை இலை சின்னம். அப்போ இரட்டை இலை சின்னத்துக்கான அந்த மவுசு குறையுது. குறைகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை, அவருடைய செயல்பாடு சரியில்லை அப்படிங்கிறத இதை எடுத்துக்காட்டுது. இதையெல்லாம் உணர்ந்த நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, அதிமுக கண்டிப்பா ஒன்றிணையணும், ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, ஓபிஎஸ் அவர் உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நேர எதிர் போட்டியாளரா வந்துருவாருன்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு. இப்ப முன்னாள் அமைச்சர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, கண்டிப்பா அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்படி அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த கருத்தோட ஏன் அவங்க வர்றாங்க அப்படின்னா, 2021 சட்டசபை தேர்தல் நம்ம பார்த்துருப்போம். அந்த சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரன் தனிச்சு களம் வாங்குறாரு. கிட்டத்தட்ட அதிமுக 32ல இருந்து 40 தொகுதி வரைக்குமே தோல்வியை தழுவுது. அந்த தோல்வியை தழுவக்கூடிய முக்கியமான காரணம் அமமுக வாங்கிய ஓட்டு தான். டிடிவி தினகரன் தனியா நின்று அந்த ஓட்டுகளை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுக தோல்வியை சந்திக்குது, ஆட்சியை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக 30 தொகுதிக்கு மேல போட்டியிட்டு 20% வாக்குகளை தான் வாங்கியிருக்குது. ஆனால் என்டிஏ கூட்டணி 18% வாக்குகள் வாங்கியிருக்குது. இந்த என்டிஏ கூட்டணிக்கு இந்த 18% வாக்குகள் எப்படி கிடைக்குதுன்னா, அந்த கூட்டணிக்குள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் அதிமுக மிகப்பெரிய அளவுல தோல்வியை தழுவுது. டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவோடு இணையாவிட்டாலும் கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா பெரும்பான்மை இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. 2026 ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையும் ஏற்படுது. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் கட்டமைப்பை வலுப்படுத்திட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர் கட்டமைப்புல பக்காவா வலுப்படுத்திட்டாங்க.
இப்போ ஒவ்வொரு தொகுதிகளிலுமே வந்து ஓட்டு வித்தியாசம்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஓட்டு 4000 ஓட்டு இப்படிதான் ஓட்டு வித்தியாசங்கள் வந்து இருக்குது. 5000 ஓட்டுக்கு கீழேயே கிட்டத்தட்ட ஒரு 23 தொகுதிகளை வந்து நம்ம இழந்திருக்கிறோம். 10,000 ஓட்டுக்கு கீழே ஒரு 19 தொகுதியை வந்து நம்ம இழந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர் வந்து வெளியில இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. அதிமுகவை நம்பி எந்த கூட்டணி கட்சியும் வந்து வருகிறதுக்கு வந்து தயாரா இல்லை. அந்த பிளவுபட்ட தலைமைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில வெற்றியை தரக்கூடிய தலைமையா இல்லை, தோல்வியை கொடுக்கக்கூடிய தலைமையா இருக்கு. இவரை நம்பி நம்ம கூட்டணி வச்சா நம்ம வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டு யாரும் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை. கூட்டணி வச்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை உருவாக்கி வச்சுட்டாரு. தனித்து கணங்கண்டு அதிமுக வெற்றி பெற்ற காலங்கள் போய் இன்னைக்கு கூட்டணி கட்சி இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து கொண்டு வந்துட்டாரு. இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுக்குள்ள வரணும். வந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு தொகுதிகளிலும் வந்து தனியா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நின்றாலுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல வாக்குகள் வாங்கும்போது அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நினைக்கிறாங்க. இதனாலேயே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சிக்கு உள்ள வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும் அப்படின்னாலே கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு இல்லாம அவரால் ஜெயிக்க முடியாது. போன முறை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்ததுனாலதான் அவர் வெற்றி பெற முடிஞ்சது. இப்ப கூட்டணியே இல்லாம தனிச்சு நின்றாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியே மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திப்பாரு. தென் மாவட்டங்களை வந்து நத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் இவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவுல படு தோல்வி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதிமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டுல இருக்கா அப்படிங்கிற கேட்கிற நிலைமைக்கு வந்துடும். பொதுக்குழு கூட்டம் முடிந்த உடனேயே அதிமுக இணைப்புக்கான பேச்சுவார்த்தை துவங்க இருப்பதாக வெளியான தகவல் வந்து அதிகாரப்பூர்வமானது இல்லை. கேள்விப்பட்ட செய்திகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.